தான் ஏஐ டெக்னாலஜில கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா வேற யாரையோ கொண்டு வந்திருப்பாங்க. அதான் நான் பாட்டு போட்டிருக்கேன் பாரு, சந்திரமுகி பாட்டுல பாரு, வித்யாசாகர் காலில் விழுந்து மியூசிக் கத்துக்கோ. லைவ் மியூசிக்கே போட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு நீ வந்து மியூசிக் போடுற? திருப்பி டிஜிட்டல் உட்காந்து அனில் ஸ்டுடியோ பார்த்துருக்கீங்களா நீங்க டிவியில் பாருங்க. வெறும் அவங்ககிட்ட வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுமே இருக்காது. ஆக்சுவலாக சிங்கர் தெரியல, தனி ரூமே இருக்காது சிங்கிங் பாடுறதுக்கு. அவன் பக்கத்தை பாடிட்டு இருப்பாங்க சிங்கர், ஏதோ யூடியூப் வீடியோ போடுற மாதிரி ஒரு டிஜிட்டல் பாக்ஸும் வச்சிருப்பான். அதான் அனிருத்து. திரும்ப இதுல இவனை வேற கலாய்க்கிறீங்க அனிருத் ஃபேன்ஸ்லாம். அப்படியே அது காப்பி, இதுல வேற எல்லாம் காப்பி. அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் வந்து காப்பி அடிக்கிற, இங்கிலீஷ் பாட்டுது காப்பி அடிக்கிற. சரி விடு, ஒத்துக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஆனந்த் என்னதான் சொன்னாலும் அனிருத் தான் நம்பர் 1. நீ என்ன நம்பி வச்சு நம்பர் 1 வச்சு என்ன ப்ரோ பண்ண போறீங்க நீங்க? நம்பர் 1 வச்சு என்ன பண்ண போறீங்க? தளபதி நம்பர் 1 சொன்னா மட்டும் நீங்க போயிட்டாரு. தளபதி நம்பர் 1ன்னு இப்ப சொல்றீங்க, அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இதுவும். இல்ல நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நாங்க நம்பர் 1 சொல்லியே. சூப்பர் ஸ்டாரும் நமக்கு தேவையில்ல. இவனே நம்பர் 1 அதான் சரக்கு தீந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா அனிருத் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் படி அது ரீல்ஸ்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பாட்டு போடுறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பீட் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிலயோ எங்க போட்டாலும் யாருக்கா இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு வைப் பண்ண வைக்கும். இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிதான். நீங்க சொல்றது அவுட்டேட்டடா இருந்தா கூட இந்த பாட்டு போய் ஹிட் தானே. பாருங்க இந்த பாட்டு கேட்டவன ஏன்னா இந்த பாட்டு காப்பி அடிச்சது வந்து காப்பி தான், அதெல்லாம் இல்லன்னு சொல்ல, காப்பி தான். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அது பண்ணிடுறாங்கல்ல. ஆமா அது என்ன ப்ரோ. இப்ப பாருங்க ப்ரோ, இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த ட்ரெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணா எப்படி நம்மளுக்கு இது கிடைக்கும்னு அந்த மாதிரி தான் போறாங்க. நான் வந்து உள்ள காப்பி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வரல. அது காலங்காலமா நடக்கிறதா எல்லா மியூசிக் டைரக்டரும். புதுசா மியூசிக் போடல, அதே ரிப்பீட் பண்றாங்க. கரெக்டா இல்ல, ஒரு வெரைட்டியே இல்ல. அது கத்துக்கிறியா? அது எப்படி அனிருத் சாங் மோஸ்டா அந்த வெரைட்டி இருக்கு இல்ல, ஹிட் ஆகுதா இல்ல, அதான் மேட்டர்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கான். எங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸ்ல மாத்தி காமிச்சிடுறாரு அனிருத். அதான் விஷயம். நான் வந்து கொஞ்சம் பொதுவா தான் சொல்றேன். ஏன்னா அனிருத் சாங்ஸ் பாருங்க எப்படி இருந்தாலும் வைப்ல கொண்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு போன டைம்ல இளையராஜா ட்ரெண்ட்ல இருந்தாரு, ஏஆர் ரஹ்மான் ட்ரெண்ட்ல இருந்தாரு, யுவன் சங்கர் ராஜா. இப்ப அந்த கட்டத்துல அனிருத் இருக்காரு. சரி, எல்லா பாட்டுக்கும் அவனே பாடுறான். ரஜினிக்கு எத்தனை பாட்டு படிக்கலாம் தெரியுமா? அது எனக்கே பிடிக்கல ப்ரோ சத்தியமா. ஏன் எல்லா பாட்டும் ஒரே பாடுறா எனக்கே தெரியல ப்ரோ. அதே எப்பவுமே ரஜினி சாங் ஓப்பனிங் சாங்னா எஸ்பிபி தான் பாடுவார். சென்டிமெண்டா அப்படிதான் இருக்கும். அதை எஸ்பிபி இல்லாதனால என்ன பண்றாங்க இப்போ அனிருத் ஏதோ ஒரு இதுல பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல எஸ்பிபி வேற யாராவது சிங்கர் கூட போட்டு எஸ்பிபியா அதே மாதிரி அந்த மலேசியா வாசம் வர அந்த போர்ஷன் பார்த்தா ரொம்ப ஒண்ணுமே கேட்கல. அது எக்கோ மாதிரி இருக்கு. அது ஆமா இறைச்சலா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா லிரிக்ஸை விட அந்த பீட் தான் எல்லாருமே ரிப்பீட்டடா கேக்குறாங்க. லிரிக்ஸ் அதிகமா நல்லா இருக்கு இவனே, ஆனா இது நிறைய யூஸ் பண்ணிட்டான். அதான் சொல்ல வரேன் நான். புதுசா இல்ல, புரியுதா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ. என்ன ஆச்சு ஆனா யோசிச்சு போற ஆனந்த், ஞானவேல்ட்ட இப்படி ஒண்ணு எதிர்பார்க்கவே இல்லை நானு. இது எப்படி ஒருத்தர் ரொம்ப கமர்ஷியலா இருக்கு. நானே இது சொல்றேன், மேக்கிங் சூப்பரா இருந்துச்சியா? மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. இல்ல மேக்கிங் தான், பட் படமே உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்குமோ, ரொம்ப கமர்ஷியலா ரஜினி படம் மாதிரி. அப்புறம் நீ ஒரு ஜெய்பி மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு தோணுது. ஜெய்பி மாதிரி நினைச்சியா நீ? ஜெய்பி மாதிரி ரஜினி நடிக்க அந்த மாதிரி ஒரு நல்ல படமா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். உண்மையா நீ நினைப்பியா? நீ மாடர்ன் நினைப்ப கோட்டு படத்துல. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஸ்டுடியோ பத்தி ஒண்ணு சொன்னீங்களா இன்னைக்கு? அதாவது இன்னைக்கு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எல்எம்எம்எஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இல்லாத இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. அதுல எல்லா இல்ல யூசர் ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஹாரிஸ் ராஜா ஸ்டுடியோ பாத்திருக்கியா? யூடியூப்ல இருந்து போய் பாருங்க. பாருங்க ப்ரோ. இன்னைக்கு ஈஸியா பண்ணிடுறாங்க. கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்டும் நீங்க ஆன்லைன்ல நீங்களே வாங்க முடியும். அதை வாங்கி நீங்க ஜஸ்ட் எடிட் பண்ண போதும் சாங் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு காஸ்ட் இல்ல. நீ பொன்னியின் செல்வன் வந்து யாரோ மியூசிக் கேளு, அது டிஃபரன்ஸ் மட்டும் பாரு. லைவ் மியூசிக் டிஃபரன்ஸ் வந்து டிஜிட்டல்ல கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் பயங்கரமான ஆர்கெஸ்ட்ரா ப்ரோ. அந்த லெவலுக்கு இன்னும் அனிருத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காராங்க. அனியே சொல்லிட்டாரு, நான் ரகுமான் ஃபேன்னா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா ரகுமானுக்கு அப்புறம், அதுக்கு மேல எதுக்கு கம்பேர் பண்றீங்க? இளையராஜா வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, ஒருத்தனுக்கு நான் வந்து இசை இது பண்றேன், ஒருத்தனுக்கு கிட்டார் நான் சொல்லி கொடுக்குறேன்னா 6 மாசம் ஆகும் அவனுக்கு கத்துக்க வைக்கிறது, அப்புறம் தான் அதுல நான் அவனுக்கு இதே பண்ண முடியும்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இளையராஜாவே சொல்லியிருப்பாரு. ஸோ ஒன்று இன்னைக்கு எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் தான். அதுல நீங்களே இப்போ சொந்தமா மியூசிக் கூட டக்குன்னு போட்டுடலாம் 10 நிமிஷத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. போடலாம் போ, ஆனா நம்மளுக்கு காதுக்கு அந்த டிஃபரன்ஸ் எது சொல்ல வரேன். இப்படி இளையராஜா பாட்டு கேட்டனா அந்த கிளாரிட்டி உனக்கு காதுல கேட்கும். உனக்கு இது டிஜிட்டல் கேட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு இறைச்சலா இருக்கும். உனக்கு அது உனக்கே புரியும். இந்த பாட்டு நீ ஹெட்ஃபோன்ல கேட்டு பாரு, கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாய்ஸா தான் இருக்கும். ப்ரோ
ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட்ல அதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப அனிருத்துங்கிறது கம்பேக்குங்கிறது இப்ப நம்ம தளபதி படமே ரீசெண்டா எடுத்துக்கோங்க. மெர்சலா இருக்கட்டும், பிக் இருக்கட்டும், தெரி படமா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு லைனாட். AR ரஹ்மானுக்குலாம் பாட்டு சூப்பரா இருக்கும். இந்த மாஸ்டர் படத்துல தான் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கம்பேக் கொடுத்துக்கிட்டே வந்தாப்புல. அனிருத்துன்னு அதர் இஸ் ஒன் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா டக்குன்னு போயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் சொல்ல வரேன். ட்ரெண்ட் ஆனந்த் இருக்கும். இப்பவும் ஒரு கோட்ல 5 வருஷம் அனிருத் இருக்காது இருந்திருந்தா இன்னுமே பூஸ்டா தான் இருந்திருக்கும் அது படத்துக்கு. ப்ரோ சாங்ல 2 விதம் ப்ரோ. ஒன்னு எக்ஸ்பெரிமெண்டல் சாங், இன்னொன்னு இல்லங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நார்மல் இருக்கிற அடியே போட்டுருங்க, எனக்கு தியேட்டர்ல அதிரணும் அவ்வளவுதான் சொல்லி 2 விஷயம் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்னா அது வேற மாதிரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி சாங். அதாவது அந்த தியேட்டர் மூமெண்டா இருக்கணும்னு போடுற சாங் இதெல்லாம். இதுல நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இதே மெலடியில அந்த மாதிரிலாம் இப்போ இந்த சின்ன சின்ன கண்கள் சாங்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செம சாங். யுவன் சங்கர் ராஜா போட்டது. அதான் படம் பார்த்தேன். அந்த சாங்குல தளபதி டோர் ஓபன் பண்ணி ஸ்னேகா பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண் கலங்குச்சு ப்ரோ. சின்ன சின்ன கண்கள் சிரிக்குது பாட்டு ப்ரோ. ஆக்சுவலா இன்னொரு சாங் இருக்கு ப்ரோ அதுல கோட்ல ஒரு டிலீட் ஒரு அப்பா இது சாங், ஏதோ ஒரு சாங் இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் நல்லா அது இருந்துச்சு. பேர் ஒரு சின்ன சாங் தான், அது 1.5 நிமிஷம் சாங் தான் அது. ஆமா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இந்த காலமே சாங்ல இந்த இதுல பிகில்ல ஒரு வருமே காலமே காலமே சொல்லிட்டு ஏரமனு போட்டு பாரு, அந்த ஒரு வெர்ஷன்லயே ஒரு சாங் ஒண்ணு இன்டர்வலுக்கு முன்னாடி. ஆமா, அது செமையா இருந்துச்சு அந்த சாங். நல்லா போயிடுச்சு. இவன் தான் இதுல ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணியிருந்தாரு. அது என்ன ஏன் எல்லாரும் இந்த பிஜிஎம் இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்பவும் புரிய மாட்டேங்குது. எல்லா வேரியேஷன் சாங்கும் இருக்கும் ப்ரோ இவனோடது. எதுவுமே அந்த சாங்ல கேட்கும்போது இது அங்க அந்த காப்பின்னு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது அனைவருக்கு மாதிரி. ஆனா ஏன் இவனை இப்படி இது பண்றாங்கன்னு தெரியல. அதுவும் மற்ற சாங்லாம் என்ன மாதிரி சாங்? அதான் சொல்றேன், இவனுக்கு வந்து ஒரே இந்த மாதிரி அதான் அனிருத் பேட்டர்ன்ல போயிட்டாங்க அவனுங்க. டிஜிட்டல் மியூசிக் டப் டப் அடிக்க. நீ சொல்ற ரீல்ஸ் அதான் ப்ரோ. இன்னைக்கு இங்க இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல என்னனாலுமே இந்த ரீல்ஸ்ல அந்த மாதிரி ஒன்று தேவைப்படுது. இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி போயிடுச்சு. இப்போ மெயின் டார்கெட் இசை போறாங்கன்னா இன்ஸ்டால எனக்கு அது ஒரு குறிப்பிட்ட பீட்டிங் வரணும், அந்த பீட்டு கேட்டா அது இந்த சாங் தெரியணும். இன்னைக்கு அப்படிதான் வியாபாரம் போகுது. ஏதோ இவன் வெங்கட் பிரபுவே ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இப்போ என்ன சாங்னாலும் இன்ஸ்டால போற மாதிரி தான் வருது, நாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கலாம், நாங்க தியேட்டர் மூமெண்டா யோசிச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேட்டியில் இப்போ சொன்னாரு. அது எந்த பேட்டின்னு தெரியல எனக்கு. எல்லாருமே ஃபோக்கஸிங் ஆன் இன்ஸ்டா தான். ஒரு ஸ்டெப், ஒரு டான்ஸ் ஸ்டெப்பா இருக்கட்டும், எதனாலுமே அது இன்ஸ்டால வந்துடணும். இந்த ஸ்டெப் போடுறாங்களா, அடுத்து இந்த பார்த்து நிறைய பேர் அப்படியே காப்பி பண்ணி ஆடிட்டே இருக்கணும். நீங்க அதான் ப்ரோ தென்ற நீங்க அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. எவ்வளவு சேலரி, எவ்வளவு கோடி கணக்குல வாங்குறான் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர்ல. அது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஃபேராவே தெரியல. நீங்க என்ன ப்ரோ பண்றது? பெரிய படங்கள்ல இப்ப ஏஆர் ரஹ்மான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்க. இப்ப இவனே பாத்தீங்கன்னா கோட்டுக்குலாம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி தான் எல்லா பேக்ரவுண்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணாங்க. அடி சாங்லாம் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்ல ப்ரோ, ஜஸ்ட் சாஃப்ட்வேர் போட்டு பண்ணிடலாம். ஆனா அந்த மெலடி கொண்டு வரது இல்ல நான் ஒரு அந்த சந்திரமணி வந்து அந்த பாட்டு போடுறேன் பாருங்களேன், நீங்க பாருங்க. அதுல அந்த ஒரு சின்ன பிட்ல எவ்வளவு மியூசிக், எவ்வளவு ஆர்கெஸ்ட்ரா, அது பாருங்க. அதெல்லாம் கோல்டன் பீரியட் ப்ரோ. நீங்க எப்படி தெரியுமா அதை எடுத்துக்கணும்? ரங்கநாயகி இல்ல சூப்பரா இல்ல கரெக்டா சொன்ன நீ. அதுல ஒண்ணும் இல்ல, அதுல மலையாளம் வார்த்தை அந்த பாட்டுல வரும், எவ்வளவு அழகா கிளாரிட்டியா இருக்கும். குழுவாலிலே மட்டும் மண்டல்லோ அப்படின்னு கரெக்டா இருக்கும். அது மெலடியாவும் இருக்கும், ஃபாஸ்ட் பீட்டாவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் சொல்றேனே, இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி அப்ப முடிஞ்சு. சூப்பரா சொன்னேன். அந்த பாட்டு எடுத்து வரேன். அதுல நடுவுல மலையாளம் லிரிக்ஸ் அப்படியே வரும், அப்படியே மலையாளம் பக்காவா இருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டுல இருக்கா? அந்த பாட்டு எப்போ வந்துச்சு? 90s வந்துச்சு. 1992 4லயே வந்துச்சு. 95 நினைக்கிறேன். பாருன்னு சொல்லி ட்ரெண்டை மாத்தி விட்டது நம்மளும் ஒரு மெயின் காரணம். இல்லைன்னா நம்ம எதுக்கு முதல்ல இது கொண்டாடுறோம்? முதல்ல தமிழ் ஆடியன்ஸ் வந்து எதா இருந்தாலும் படிச்சுன்னு காட்டிடுவாங்க, இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலங்கிறது தெளிவா காட்டிடுவாங்க. ஆனா இவங்களா ஃபாஸ்ட் பீட் பிடிச்சு அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படித்தானே போகுது. இல்ல எனக்கு எவ்வளவு மியூசிக் போறது தெரியல. அனிருத் திருப்பி வரணும். ஃபுல்லா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தா ஃபுல்லா அனிருத், விஜய் அனிருத், அஜித் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மியூசிக் கேட்க இவனுக்கு அப்படியே அந்த மியூசிக்ல மைண்ட் உள்ள போயிருது. ஒரு காலத்து அப்படிதான் இளையராஜா மியூசிக் கேட்டு டக்குன்னு ஏஆர்எம்ல வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களால ஒத்துக்க முடியல, என்ன அது புதுசா இருக்கு, இளையராஜா மியூசிக் மாதிரி தானே இருக்கணும், புரியுதா? மக்களுக்கு எப்படி அந்த மாதிரி இதாயிடும். நடுவில் பரவாயில்ல, அந்த அண்டியன் டைம்ல பார்த்தீங்கன்னா ஹரிஸ் மியூசிக் இருந்துச்சு, ஏஆர் மியூசிக் இருந்துச்சு, யுவன் மியூசிக் இருந்துச்சு, ட்ரெண்டா இருந்துச்சு அந்த 2000. ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணிட்டான், புது சவுண்ட் குவாலிட்டியை வந்து புதுசா கொண்டு வந்தான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கும், அவன் சவுண்ட் குவாலிட்டி கொண்டு வந்ததே ஏஆர் ரஹ்மான் தான். ஸ்பெஷலா அதுக்குன்னு சில மெஷின்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து புதுசா ஹாரிஸ் மியூசிக் கேளுங்களேன், ஹெட்போன்ல கேளுங்களேன். ஏதாவது ஹெட்போன் வாங்கினீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி, லெஃப்ட்ல ஒன்று கேட்கும், ரைட்ல ஒன்று கேட்கும், சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்.
அவனோட அனிருத் அந்த கேட்டு அந்த மஜ்னு சாங் நீங்க இப்ப கூட கேட்டா கூட அது அப்படிதான் குவாலிட்டியா இருக்கும். அதுல அந்த ஸ்டார்டிங்ல சில் சவுண்ட் வரும், அது லெஃப்ட்ல ரைட்ல கேட்கும். அது அவ்வளவு யூனிக்கா பண்ணிருப்பான் அந்த சவுண்டிங். இதெல்லாம் நீ அனிருத் பாட்டுல லேட்டஸ்ட் ஹெட்ஃபோன்ல கேட்டு போறோம், உனக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஒரு டேரக்டே இருக்காது அவனுக்கு. காது தான் போயிட்டு சீக்கிரம் சவுண்ட் புரியுது நான் சொல்றேன்னா. நீங்க கொஞ்சம் சொல்றது லைவ் கரெக்ட் மியூசிக் தான் ப்ரோ. எவ்வளவு காசு நீங்க எடுத்தமா இருக்கு அவனுக்கு, கோடிக்கணக்கில் தராங்க. அவன் நினைச்சா லண்டன், அமெரிக்கா எங்கிருந்தோ ஆர்கெஸ்ட்ரா கூட்டு வரலாம். அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்க இவன் இளையராஜெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கௌதம் என்ன படாது என்ன படம், ஜீவா படம். அந்த படத்தெல்லாம் பண்ணிருப்பாரு அவரு. லண்டன்ல போய் அந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ஒர்க் பண்ணி அந்த நீதானே பொன் வசந்தம். நீதன் படம் அந்த மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா வேற லெவல்ல யூஸ் பண்ணிருப்பாரு தலைவன். அதே மாதிரி நீ சொல்ற அந்த ஆரிஜர், இந்த மஜ்னு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பா அதுல அந்த ஒன்னு என்ன பாட்டது முதற்கனவை பாட்டுல ஒரு வறுமை நடுவுல அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஆக்சுவலா முதற்கன பாட்டே ரகுமான் ஒரு காஃபி ஷோக்கு போட்ட சாங். அதே காப்பி தான், அது வேற விஷயம். ஆனா அவன் குவாலிட்டி அதான், அதெல்லாம் ஏற குவாலிட்டி மட்டும் சவுண்ட் குவாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டுடியோ இருக்கு. அதான் சொல்ல வரேன், அந்த ஸ்டுடியோ தான் வரும். உனக்கு நீ சும்மா சாஃப்ட்வேர் சும்மா மாடல் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ப்ரோ. இப்போ ராரிசிராஜ்னா நல்ல குவாலிட்டியா கொண்டு வரும், இவன்னா செம்ம அடியா போடுவாரு, அதாவது இறங்கி குத்துருவாங்க. அனிருத் வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி போடுறாரு அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க அப்படிதான் விரும்புறாங்க. சரி நான் அனிருத்த வரம்புறேன். இது பாத்திருக்கியா 400 அப்படிதான் படுறேன் அந்த படம். இந்த படம் 400 அது அப்படிதான். வந்து அதுல எப்படி எனக்கு இருக்கும், எத்தனை பேருக்கு முதல்ல கனெக்ட் ஆகும்னு தெரியல. அந்த கதைக்கும் அவன் போட்ட மெலடி சாங்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். அவ்வளோ மெனக்கிட்டு அந்த சாங் எல்லாம் கம்போஸ் பண்ணிருப்பான். அது யார் போட்டா? அனிருத்தன போட்டான். அதான் கேக்குறேன். அந்த மாதிரி போட மாட்டேங்கிறானே. இப்போ ரொம்ப இதாயிட்டான், ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆயிட்டான். நான் அந்த படம் இன்னும் ட்ரெண்டா இருந்தது. ட்ரெண்ட்ல இருந்தது. ஓ அது தெரியும். ஆமா அந்த பொண்ணு பண்ண எடுத்தனே. ஆமா 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 அது தெரியும். அது ஒன்னும் சொன்ன காப்பி அடிக்கிறான். நான் சொல்றேன் அட்லீஸ்ட் ஒழுங்கா காப்பி அடியா, புதுசா போட்டு குடியா, வேற ஏதாவது பாட்டை கேளியா, வேற இங்கிலீஷ் பாட்டு கேளு, மலை வேற ஏதாவது பாட்டு கேளு. அது ஒண்ணு. இன்னொன்னு லிரிக்ஸ்ல வந்து என்ன அதுனா மலையாளம் ஆடாது. என்னடா கொத்திரி வச்சிருக்க, என்ன லிரிக்ஸ் அது? லிரிக்ஸுக்கும் சான்ஸ் தர மாட்டேங்கிறான். ஏதோ பாய்க்கு வந்ததெல்லாம் போடுறான். வந்து அது மலையாளமே கிடையாது. அது ஏஐ டெக்னாலஜியை வச்சு அந்த பாட்டு போட்டிருக்காரா அவர்? இல்ல ஒரு மலேசியா வார்த்தை கிடையாது. ஆமா அது ஒண்ணு. இப்ப சொன்னா கலாய்ப்பாங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப கோட் படத்துல பாட்டு வச்சு தெரியுமா, அந்த என்னது அந்த இவனோட தங்கச்சி அந்த பேர் பண்ணது பவதாரணி வாய்ஸ் வந்து அந்த பவதாரணி வாய்ஸ் கேட்டியா? பவதாரணி வாய்ஸும் இந்த வாய்ஸ் டோன்னு கேள, அது கிளாரிட்டியா இருக்கும். இது பேர் இது எக்கோ எங்கேயோ கேட்கற மாதிரி இருக்கு, ஏதோ கிணத்துக்குள்ள கேட்கற மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லையா? கிணத்துக்குள்ள மாதிரி இல்ல, அவங்க ஆடி என்னன்னா கொஞ்சம் இது பண்ணலையோங்கிற மாதிரி இருக்கு. அந்த பிஜிஎம்முக்கும் போற வாய்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல. இல்ல ரொம்ப டவுன். அது எனக்கு தெரியும், அது மியூசிக் சாஃப்ட்வேர் தெரியும் எனக்கு. அந்த எக்கோன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 69 அவர் வேணாம் ப்ரோ, அனிருத்தே வேணாம். 69 நமக்கு வேணாம் தான் நினைக்கிறேன். நல்லா போடுறேன், ஆனா திருப்பி அதே போடுறான். வெரைட்டியே இல்லையா? லைவ் மியூசிக் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதான் சொல்றேன் ப்ரோ. டிஜிட்டல் ஜிவி ஆனா 69க்கு அவன் தான் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச அவன் வேணும் தான் நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ்லாம் நல்லா போடுறான். அந்த சாம் சேஸ் சின்னமையா இருக்கான், அவனெல்லாம் கூட்டுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட் இருக்கு, மியூசிக் போற டேலண்ட் இருக்கும்போது திருப்பி அனிருத்துன்னு அவனே பாடிக்கிறான். அதே டோனியா அதே மாதிரிதான் இருக்கு. ரஜினிக்கே இந்த மாதிரி அதே போட்டாம தர்பார்ல இந்த மாதிரி மியூசிக் வரும். தெரிஞ்சு தர்பார்ல இந்த மாதிரி தான் ஒரு மியூசிக் வரும். அதுல இதே பாட்டு வந்து நின்னா தருவாரு. அதுல எஸ்பிபி பாடிருப்பாரு. எஸ்பிபி